கூட்டிட்டு போறாரு. சீக்கிரம் கிளம்புவீங்களாம். அதை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். அடச்சி, ஒரு காலத்துல எப்படி இருந்தேன், இப்போ வெளியில போறதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு. அதுவும் இந்த கருவ பையன் கூட போய் வெளியில போகணுமா நானு? ச்சே. சரி, நான் 1/2 hourல ரெடி ஆயிடுவேன். அவர் வர சொல்லு. ஓகே மேடம். போலாமா? ஏ வாவ். என்ன போலாம்ல? போகலாம். ஆனா இப்படியே எப்படி? இப்படியேனா என்ன இப்படியே? இல்ல, நீ ஃபுல்லா ரெடி ஆயிட்ட தானே? ஓ, ரெடி ஆயிட்டே. நீ பார்த்தா தெரியல? நல்லாவே தெரியுது எல்லாம். வாட்? என்ன இப்ப நீ என்ன சொல்ல வர? இல்ல, பாதி ட்ரெஸ் தான் போட்டிருக்க, மீதி ட்ரெஸ் போடலையே, அதான் ரெடி ஆயிட்டியான்னு கேக்குறேன். இடியட், இதுதான் ஃபுல் ட்ரெஸ்ஸே. இது மாடர்ன் ட்ரெஸ். நான் எப்பவும் வெளியில போகும்பொழுது மாடர்னாக தான் போவேன், புரியுதா? நீ படிச்சிருக்க தானே, இது கூட தெரியல? இத்தனைக்கு ஃபாரின்ல போய் இருக்கிறானாமா. தேவைதான், எனக்கு இது தேவைதான். ஆமா, என்ன தானே வெளியே கூட்டிட்டு போற? நீ என்னமோ ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க. நீ டாக்டர் தானே, ஏன் உன்னோட யூனிஃபார்ம் போடல? ஹலோ ஹலோ, நாங்களும் வெளியே போனா இப்படி தான் போவோம், எங்களுக்கும் ஸ்டைல் தெரியும். போடா கருவாயா. என்ன என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லலை. ஒன் டே தான் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, அதில் பேசிக்கே பாதி நேரத்தை நீ ஓட்டிடுவ. வரியா என்ன? வரியா என்னவா? ஹே, இது நான் கேட்கணும் உன்ன. எவ்வளோ நேரம் இங்கேயே எப்படி நின்று பேசிட்டு இருக்க? ச்சே, டேடியை சொல்லணும். உன் கூட போய் அனுப்பி வைக்கிறாரு பாரு. ரொம்பவும் தான் சலிச்சுக்காத. பிடிக்கலன்னா ரூம்குள்ளே இரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய், நீ 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 ரொம்ப பேசுற பார்த்துக்கோ. யாரு, நானா? போனா போகுதேன்னு மம்மி கிட்ட பெர்மிஷன் கேட்டு, அதுவும் நானே வெளியில கூட்டிட்டு போறேன். ஏன்னா நீ என்னோட பேஷண்ட், அதனால வா போகலாம். ஐயோ கடவுளே, போய் போய் இவன் கூடயா போகணும்? ச்சே, என்ன பண்றது? என் தலையெழுத்து அப்படி, வேற வழியும் இல்லை. என்னால் ரொம்ப நாள் இந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியாது. சரி, இன்னைக்கு ஒரு நாள் வெளியில போயிட்டு வரலாம். பல்ல கடிச்சுக்கிட்டு போக வேண்டியதான், என்ன பண்றது? என்ன, வரியா இல்லை நான் போட்டா? இதோ வரேன். பாரு பாரு, வாயு ஓய்தானு. ச்சே, கடவுளே, இன்னைக்கு டே ஃபுல்லா இவன் கூட தானா? இன்னைக்கு நாள் எப்படி போக போகுதுன்னே தெரியல. சரி, கவலைப்படாத, விடுடா. என்ன, நைட்டு ஒரு பெக் அடிப்போமா? கவலையெல்லாம் பறந்து போயிடும். டேய், நானே அதை விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. என் மருமக வந்ததுலேருந்து நான் அதை தொடறது கூட கிடையாது. நீ என்னடானா சரக்கு அடிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். மருமக தான் இப்போ இல்லையில, அப்புறம் என்ன? இருந்தாலும் இல்லைனாலும் என் மருமக சொன்னதை நான் கேட்பேன். அடேங்கப்பா, கட்டுன பொண்டாட்டி சொல்லியும் கேட்கல, பெத்த பையன் சொல்லியும் கேட்கல. நேத்து வந்த மருமக சொல்லி நீ கேட்டுட்டியாடா? நீ வேற. அப்பா சாப்பிட்டீங்களா? டேய், அவனை இங்க இருந்து போ சொல்லுடா. என் கண்ணு முன்னாடி நிக்க வேணான்னு சொல்லுடா. சொல்லுடா. அப்பா, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு? டேய் விக்கி. பாட்டி, இதோ வரேன். நீ ஃபர்ஸ்ட் வா. இங்க வேலையை விட்டு வந்தா நேரா ரூமுக்கு போறது இல்லையா? இல்ல அப்பா. வாடா. சரி, வரேன். ஏன்டா இப்படி கத்துற அவங்கிட்ட? பாவம்டா அவன். ஆமா, பாவம். அப்ப அந்த பொண்ணு மட்டும் பாவம் இல்லையா? இவனெல்லாம் செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. இப்ப வருத்தப்படுறேன்டா. ஆமா, எல்லாமே எனக்கே வாங்கி கொடுத்துட்ட, உனக்கு இது வேண்டாமா? எனக்கு வாங்கினது தாண்டி நீ தின்னுட்டு உட்காந்துருக்க. என்ன, கேட்டதுக்கு பதில் சொல்லு. எவ்வளவு நேரம் ஆகும் நீ பதில் சொல்றதுக்கு? கொஞ்சம் கூட ஃபாஸ்டே இல்லை. எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ தானே வெளியில் வரணும்னு ஆசைப்பட்ட, வெளியில் வந்து சாப்பிடு. அப்புறம் ஒரு கண்டிஷன், நான் சொல்கிற ஃபுட்டை தான் நீ சாப்பிடணும்.
இதெல்லாம் ஜங்க்ஸ் ஃபுட்டு. நீ கம்மியாக தான் சாப்பிடணும், புரிஞ்சுதா? ஐய, கம்மியாலாம் என்னால் சாப்பிட முடியாது. எவ்வளோ நாளாச்சு இந்த சாப்பாடெல்லாம் பார்த்து. அதுவும் எனக்கு பிடிச்ச சாக்லேட் காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இன்னும் 2 கப்பு வேணும். வாங்கி கொடு. ஹலோ, நான் உன்னோட டாக்டர். டாக்டர் சொல்கிறத கேட்கணுன்ற பழக்கமே இல்லையாம்மா உனக்கு? என்ன, ஒரு காஃபி தானே, அது கூட வாங்கி தர முடியலையா? உங்ககிட்ட காசு இல்லைன்னா சொல்லு. என்னோட அக்கௌண்ட்ல கோடி கணக்கில் காசு இருக்கு. என்னால் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்க முடியும். ஃபஸ்ட்டு நீ இந்த கண்ணாடியை கலட்டேன். எதுக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டுக்குவேன். உனக்கு பொறாம என்ன மாதிரி அழகா இல்லைன்னு. என்ன, வாங்கி தரியா இல்லையா? நீ ஃபஸ்ட்டு அந்த கண்ணாடியை கலட்டுமா, அப்பதான் உனக்கு புரியும். ஷப்பா, சரி, என்ன உனக்கு இந்த கண்ணாடியை நான் கலட்டணும் அவ்வளோதானே? போதுமா? என்ன இப்போ? கண்ணாடியை கழட்டிட்டியா? அப்படியே உனக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கு, நீ என்னெல்லாம் சாப்பிட்ருக்கன்னு கொஞ்சம் பாருமா. என்ன, 2 சிப்ஸ் பாக்கெட்டு, ஒரு காஃபி. இதுக்கு முன்னாடியும் 4 சிப்ஸ் பாக்கெட்டு 2 காஃபி சாப்பிட்டேன். ஒருவேளை கண்ணு தான் தெரியலையோன்னு நினச்சி கண்ணாடியை கழட்ட சொன்னேன். மண்டையிலே மூளையும் இல்லையோ? இடியட், எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன டீஸ் பண்ணுவ நீ? ஐயோ, நான்லாம் உன்னை கிண்டல் பண்ணலாமா? உண்மையை சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், நீ பிறந்ததுலேருந்தே இப்படிதானா? எப்படிதானா? அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு நிறைய சாப்பிட்டுட்டே இருக்க. போதும் நிப்பாட்டி, எனக்கு கோவம் வருது. அப்படியா? கோவம் வந்தால் மேடம் என்ன பண்ணுவீங்க? ஆனாலும் உன்னால் எதுவும் பண்ண முடியாது. நீ எவ்வளோதான் சாப்பிட்டாலும் அங்கே இருக்கிற 2 குச்சி 2 பென்சில், இதை வச்சு நீ என்னம்மா பண்ண போகிற? நல்லா சாப்பிட்டாலாவது உடம்பு ஏறும்பாங்க. நீ நல்லா சாப்பிட்ற, அப்படி இருந்தும் ஏன் பென்சில் குச்சி மாதிரியே இருக்க? ஐயோ, வெளியில வந்திருக்கேன், கோவப்படக்கூடாதுன்னு பார்க்குறேன். இல்லைன்னா என் கோவத்தை பற்றி உனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, பார்த்துக்கோ. ஆ, தெரியும். என்ன, உனக்கு கோவம் வந்தா கடத்திட்டு போவ, கடத்திட்டு போய் ஆளுங்களை வச்சு அடிப்ப, அவ்வளோதானே? நீ அந்த அளவுக்கு மோசமான பொண்ணு தானே? எப்பா, என் வாழ்க்கையில இந்த மாதிரி மோசமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லப்பா. என்ன மூஞ்சி மாறி போச்சு? எதுவும் தப்பா சொல்லிட்டோமோ? ஐயோ, என்ன என்ன இப்போ உனக்கு? நான் சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன். நீ ஃபீல் பண்ணுறியா என்ன? இங்கே பாரு, திரும்பவும் அந்த மாதிரி சொல்லாத. நான் ஒன்றும் அவ்வளோ மோசமான பொண்ணுலாம் இல்லை. எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதனால தான் இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? எதுவும் பேசாத, எதுவும் பேசாத. இதெல்லாம் நான் என் ரவிக்காக தான் பண்ணேன். ஆனால் அதுவே எனக்கு கெட்ட பேராக அமைஞ்சிருச்சு. நான் பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஆனால் நீ என்ன போய் ரொம்ப மோசமான பொண்ணு கடத்திட்டு போய் அப்படிதான். நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆமாம், கவலை இல்லை. ஐயோ, ஹர்ட் பண்ணிட்டோமோ? ச்சே, இவளை பார்த்தா மட்டும் நமக்கு ஏன் இப்படி கிண்டல் பண்ணணும்னு தோணுதுன்னு தெரியல. நிலா, ஹேய் நிலா, சீரியஸ் ஆயிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சாப்பிடணுன்னா சாப்பிடு, கிளம்பலாம். என்ன, இப்போதானே வெளியில் வந்தோம், அதுக்குள்ளே என்ன கிளம்பலான்ற? சரி, ஓகே, சாரி, நான் உன்னோட மூடை ஸ்பாயில் பண்ணிட்டேன். நீ ஜாலியாக இருக்கிறதுக்காக தான் வெளியில் வந்த, ஆனால் நான் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன் போல இருக்கு. ஐ எம் சாரி. போதுமா? கொஞ்ச நேரம் சைலண்டாரு, நானே சரியாயிடுவேன். சரி, ஓகே, நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை. வாவ், வாட் அ பியூட்டி. எவன்டாவன்? நம்மளதான் பாக்குறா. ஐயோ, என்ன அழகு, மெழுகு செல மாதிரி இருக்காளே. அவன் யாரு கூட இருக்கிறவன்? அடைச்சி, இந்த பொண்ணுக்கு போய் இவனா? இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் எதுக்குதான் இப்படி மைண்டு போகுதோ? நல்லா கண்ணங்கரேன்னு கறிக்கட்ட மாதிரி கிடக்குறான், அவனை போய் கூட்டிட்டு வெளில வந்திருக்கிறான். சரி, நம்மளும் ஒரு பிட்ட போடுவான். ஹாய் பியூட்டி, ஹவ் யூ? என்ன வேணும் இப்போ? என்ன கேட்டாலும் கிடைக்குமா? ஓதா கிடைக்கும். வேணுமா?
பரவாயில்ல பியூட்டி, அப்ப கூட உன்னோட கால் என் மேல படும்ல. இடியட். ஹேய், எதுக்கு திரும்பிக்கிட்ட? இந்த பக்கம் திரும்பு. சுப்பா, இருக்கிற கடுப்புல இவன் மேல எல்லா கடுப்பையும் தீத்துடலான்னு போல இருக்கு எனக்கு. இங்க பாரு, எனக்கு அடிக்கிற மூடெல்லாம் இல்ல. பேசாம ஓடி போயிரு. உனக்கு உயிர் பிச்சை தரேன். என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு ஏன்டா வாயை கொடுத்தோன்னு நினைக்காத. மரியாதையா ஓடி போயிரு. நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே டார்லிங். என்ன பண்ணலாம்? சீ, பொறுக்கி. ஏய், அதையே என்ன பார்த்து சொல்ற? அவனை பார்த்து சொல்லு. அவனை தான் சொல்றேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. ஒருத்தன் வந்து என்னை இப்படி கிண்டல் பண்ணி டீஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ பார்த்துட்டு சும்மா இருக்க. உன்னைதான் நம்பி எல்லா பொண்ணுங்களையும் விடணும் வெளியில. ஹலோ ஹலோ, நான் உனக்கு டாக்டர் தான், உனக்கு பாடி கார்டு கிடையாது. உன் பிரச்சனையை நீ தான் பார்த்துக்கணும். ஏன் உன்னால ஒருத்தன் கிண்டல் பண்ணா அவனை ஹேண்டில் பண்ண தெரியாதா? எவ்வளோ பேச்சு பேசுகிறான். ஓங்கி ஒன்று விட வேணாம் பேசிக்கிட்டு இருக்க. நான் உன்னை தைரியமான பொண்ணுன்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி லோக்கல் பொறுக்கிங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு உக்காந்துருக்க. என்னது பயமா? எனக்கா? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நீ இப்போ ஏன் மூடு சரியில்லை, வெளியில வந்திருக்கோன்னு அமைதியா இருக்கேன். ஹேய், இந்த பக்கம் திரும்பு, நான் பேசிட்டு இருக்கேன்ல. சுபா, என்னடா வேணும் உனக்கு? நீ தான் வேணும், வரியா? செத்தாண்டா. என்ன வரியா? நான் கூப்பிட்டேன் என்ன பார்த்து உன்ன. ஆ, யாரு மேல கைய வச்ச? எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலே கைய வைப்பியா நீ? கையை மட்டும் இல்லடா, காலையை சேர்த்து வைப்பேன். பாக்குறியா? உன்ன என்னடா கத்தி எல்லாம் எடுக்கிற? உன் குடலை கிழிக்கிறேன்டி இன்னைக்கு. டேய் டேய் டேய், என்னடா இவ்வளோ நேரம் சைலண்டா தானே இருந்த, இப்ப என்னடா துள்ளுற? ம், சப்ப பயலே. இங்கே பாரு, லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன். மரியாதையாக ஓடிரு. இல்லைன்னு வச்சுக்கேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஐயோ, உன்னால எதுவும் பண்ண முடியாது. பேசாம இரு. பேசாம நம்ம ஓடி போயிடலாமா? வா. அதான் சொல்றல, ஓடி போயிரு, புரியுதா? ஆனா நீ மட்டும் ஓடு, இவளை என்கிட்ட விட்டுட்டு போ. இவ குடலை உருவாம நான் விட மாட்டேன். யார் மேலடி கை வச்ச நீ? உன்ன எம்மா. டேய் டேய் விடுடா. டேய், கத்திய விடுடா. எவ்வளவு தைரியம் தான் என்ன அடிச்சிருப்ப உன்ன. அம்மா, டேய் டேய் டேய், அடிக்காத, விடுடா, விடு. பேசுவியா? இந்த வாய் தானே பேசுச்சு. பேசுவியா? பேசுவியா? கை மூக்கு. டேய் டேய் டேய், விடுறா. ஏய், போதும் போதும், நிறுத்து. என்ன இவ்வளவு காட்டு மிராட்டித்தனமா நடந்துக்கிறான்? இவன் என்ன டாக்டரா இல்ல ரவுடியா? இனிமே இந்த பொண்ணுங்களையாவது பார்த்தேன்னா கையை எடுத்து கும்பிடணும். ரொம்ப வச்சுப்ப கத்தியால குத்துவியா நீ? ஐயா, உன் காலில் விழுகிறேயா, என்ன விட்டுடையா. டேய் எந்திரிடா. ஒழுங்கா நில்லுடா. ஏன்டா இப்படி நிக்கிற? நீங்க அடிச்ச அடியில கை ஒரு பக்கம் வாங்கிக்குச்சு. நான் ஆஸ்பத்திரிக்கு போனியா, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா. எது? வேணாங்கய்யா, நானே பாத்துக்கிறேன். அப்பா, முடியல. டேய், இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போ, இல்லைனா நீ செத்துருவ. என்னமோ டாக்டர் மாதிரியே சொல்றீங்க, பெரிய டாக்டராக்கும் நீங்க. அடிச்சது இல்லாம 1/2 மணி நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு போ, செத்துருவேன்னு வேற சொல்றீங்க. டேய், நான் டாக்டர் தான்டா, போய் தொலை. எது டாக்டரா? டாக்டர் சார், டாக்டர்னா டாக்டர் மாதிரி சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும். எப்படியா? மறுபடியும் வாய் ஓவரா பேசுற என்ன? எஸ்கேப். பொண்ணுங்கன்னா அவ்வளோ ஈஸியாக போச்சு. 4 போடு போட்டாதான் அடங்குவானுங்க. தெருவுக்கு தெரு, மூளைக்கு மூளை இப்படி ஒரு பொறுக்கி பசங்க இருக்கானுங்க. அப்புறம் எப்படி பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? ச்சே. ஏன்டா அறிவி கட்டவனே,
கோபத்தில் உக்காந்துருக்கேன். அவங்கிட்ட போய்கிட்டு சாப்பிட்டியா ஓப்பட்டியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். பாட்டி சாப்பிட்டியான்னு கேட்டது ஒரு குத்தமா? ஆமாண்டா, குத்தம் தான்டா. இந்த வீட்டில் அப்போ நான் யார்கிட்டையும் பேசக்கூடாது. பேசாதன்றேன். கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட யாருக்கிட்டையும் பேசாத, அளவா வச்சுக்கோ. குறிப்பா உன்னை பெத்தானே அவன்கிட்ட சுத்தமா பேசாத, எரிச்சு தின்றுவான் போல இருக்கு. அப்படி நான் என்ன பாட்டி பண்ணிட்டேன்? ஏண்டா, பண்றதெல்லாம் நீயே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன்னு கேட்டா பாத்தியாடா, என் நெஞ்சே வெடிச்சு போயிரும்டா. எனக்கு ஒன்று புரியவே மாட்டுது. எதுக்கு இந்த டிவோர்ஸ் விஷயத்தை நீங்கள் இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆக்குறீங்கன்னு. இதெல்லாம் இப்போ சாதாரணமாக ஆகிப்போச்சு. அடே, உனக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம். ஏன்னா நீ பல பேரை டிவோர்ஸ் வாங்கி பிரிச்சு விட்டுருக்க, அதனால உனக்கு அப்படிதான் தெரியும். ஆனா இந்த வீட்டில் அப்படி யாரும் கட்டின பொண்டாட்டிய வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னது கிடையாது, டைவர்ஸ்லாம் வாங்கினது கிடையாது. அது எவ்வளோ பெரிய கொலை குத்தம் தெரியுமா? கொலை குத்தமா? ஆமா, கொலை குத்தம் தான். வீட்டுக்கு வந்த மருமகளை வெளியே அமிச்சிட்ட, நீ எல்லாம் பெரிய ஆம்பளையாடா? வாய கிளறாத. இங்க பாரு, கொஞ்ச நாளைக்கு வந்தமா சாப்பிட்டமா ரூமுக்குள்ளேயே அடகாக்கிற கோழி மாதிரி அடைஞ்சு கிட. வெளியே வந்து யாருக்கிட்டையும் பேச்சு கொடுத்து அடி வாங்கி செத்து போயிடாத பார்த்துக்க. ஏன் பாட்டி இப்படி பயம்படுத்துற? அத ஐயோ வேண்டாம், எதுவும் சொல்லிடாத. நான் போய் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன். அதை செய் முதல்ல. இந்த வீட்டில் விஜி போனதுக்கு என்ன தவிர மற்ற எல்லாரும் கவலைப்படுறாங்க, கோவப்படுறாங்க. அப்படி என்னதான் பண்ணிட்டு போனாங்களோ.